மார்க்கு 8ஆம் அதிகாரம், மார்க் 8ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். மார்க் 8ஆம் அதிகாரம் 22, 23 பின்பு வசனங்கள். அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்போது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சுகமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். பின்பு அவர் அவனை நோக்கி, இயேசு அவனை நோக்கி, நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இங்கு ஆண்டவர் செய்த ஒரு அற்புதத்தை இன்றைக்கு நான் உங்களோடு கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அற்புதங்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்வோம். அற்புதங்களுக்காக நான் உங்கள் தலையில் கை வைக்கணும்னு அவசியம் கிடையாது, அதை புரிஞ்சுக்கோங்க, சரியா? அற்புதங்களுக்காக ஜெபம் எண்ணெய் வச்சுருக்கிறேன், எண்ணெய் பூசி நீங்கள் ஜெபிங்க. இப்போ உள்ள சூழ்நிலையில் நீங்கள் என்னை சந்திக்க வேண்டிய தூரத்தில் இல்லை, நானும் உங்களை சந்திக்கக்கூடிய தூரத்தில் இல்லை. ஆகிலும் நான் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம், அதுதான் உங்களுக்கு ஆதாரம். சாம் 107 20வது வசனம் வாசிங்க. 107ஆம் சங்கீதம் 20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர் தமது வார்த்தையை அல்லது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். ஆமாம், நான் சென்னை ஆவடி கவரப்பாளையம் இயேசு சந்திக்கிறார் மன்றாட்டு ஜெப மையத்தில் இருந்து உங்களோடு கூட இந்த நேரடி ஒளிபரப்பில் பேசிக்கொண்டிருக்கிறேன். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும், எத்தனை 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஜெப மையத்துக்கு பக்கத்தில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் கர்த்தர் உங்களை தொட அவர் வல்லவராயிருக்கிறார். ஆனால் நீங்கள் ஒன்று வசனத்தை முதல்ல பாருங்க. இப்போ வசனம் சொல்லுகிறது, இயேசு பெத்சாயிதா என்ற ஒரு ஊருக்கு வந்தார். இயேசு வந்திருக்கும்போது ஒரு குருடனை அவரிடத்தில் கூட்டி கொண்டு வந்து அந்த குருடனை தொடும் 22ஆம் வசனத்தில் அவர்கள் ஒரு விண்ணப்பம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, நாங்கள் ஒரு குருடனை கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம்ப்பா, அவர் பார்வையற்ற ஒரு மனுஷனை கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம், அவர் உலகத்தையே பார்க்கல. ஆனால் ஆண்டவரே, நீர் அவனுக்கு ரொம்ப எஃபர்ட்லாம் எடுக்க வேணாம் ஆண்டவரே, நீங்கள் சும்மா அப்படி டச் பண்ணால் போதும் ஆண்டவரே, அவனுக்கு சுகம் கிடைக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்ற அந்த வார்த்தையில் இருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடும்படி வேண்டி கொண்டார்கள். அவங்ககிட்ட ஆண்டவரே, எப்படி ஆயிலும் சுகமாக்குவீங்களாப்பா, உமால முடியுமாப்பா, ஆண்டவரே நீங்கள் செய்வீங்களாப்பா அப்படின்னு கெஞ்சிலாம் கேட்கல. ஆண்டவரே நீர் தொடும், ஆண்டவரே நீர் தொடும் என்று அவர்கள் சொன்னார்கள், வேண்டிக் கொண்டார்கள். அது ஒரு ஜெபம். இப்போ நீங்கள் என்ன பலவீனத்தில் இருக்கிறீங்க என்று எனக்கு தெரியாது, அளவிட்டால் எந்த வியாதி உங்களை போராடி கொண்டிருக்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றே ரொம்ப சிம்பிளாக, ஆண்டவரே தொடும் ஆண்டவரே, சத்தம் போடலாம் வேண்டிய அவசியம் கிடையாது, நம்பிக்கையோட சாதாரணமாக, ஆண்டவரே லார்ட் டச் மீ, லார்ட் டச் மை சன், என் மகனை தொடும் ஆண்டவரே போதும். அந்த தொட்டாலே அவருடைய கரங்களின் வழியாக ஒரு வல்லமை கடந்து போய்விடும். இன்றைக்கு சாயங்கால நேரத்தில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஒருவேளை சரீர பிரகாரமாக ஓகே நல்லா இருக்கிறேன், ஆனால் என் மனதளவில் நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன், என் மைண்ட் அப்செட் ஆகி போயிருக்குது, மன அழுத்தத்தில் இருக்கிறேன், குடும்ப சூழ்நிலை, இழப்புகள், பலதரப்பட்ட சவால்கள் எனக்கு முன்னால் இருக்குது, பிரச்சனை எனக்கு முன்னால் இருக்குது, அதனால் இதெல்லாம் யோசித்து நான் ரொம்ப அப்செட் ஆகி போயிருக்கிறேன், வெளியே காட்ட மாட்டேன்.
மனுஷனில் ரெண்டு விதம் இருக்குது. வெளியே காண்பிப்பாங்க ஒரு கூட்டம். நான்லாம் டக்குன்னு வெளியே சொல்லிடுவேன், எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு இப்போ தலை வலிக்குது, நான் அப்புறம் உங்களோட பேசுகிறேன் அப்படின்னு. சில பேர் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படிவோம். அது ஒவ்வொருத்தருடைய அவங்க அவங்களுடைய ஒவ்வொருத்தரை பற்றி அது அவங்களுடைய சுவாபங்கள் இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு நான் சொல்கிறேன், மன அழுத்தத்தில் அல்லவிட்டால் உங்கள் பிள்ளைகளை குறித்த பாரம், எப்பொழுது ஒரு அற்புதம் செய்வீர், எப்பொழுது என் மகா திருந்துவா, எப்பொழுது என் மகன் திருந்துவான், எப்பொழுது என் பேரப்பிள்ளை திருந்துவா அப்படிங்கிற ஒரு அவல நிலையோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஒன்று தொடும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தை படிங்க. 23 என்ன சொல்லுகிறது? அப்பொழுது அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாயிலும் காண்கிறாயா என்று கேட்டார். பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. அவர் குருடனுடைய கையை பிடிக்கிறார். ரெண்டாவது, அவரே அவனை கையை பிடிச்சு கிராமத்துக்கு வெளியே கொண்டு போகிறார். மூன்றாவது, அவன் கண்களிலே ஆண்டவர் உமிழ்கிறார். தன்னுடைய உமிழ்நீரை கண்களில் உமிழ்கிறார். நான்காவது, அவன் மேல் கைகளை வைத்து, ஐந்தாவது, எதையாயிலும் காண்கிறாயா. 23 வசனத்தை 5 பகுதிகளாக பிரிங்க. சரியா? இங்க பாருங்க, அவங்க சொல்றது ஒன்று, அவங்க கேட்டது ஒன்று, இயேசு நடந்து கொள்ளுகிறது வேறொன்று. அவங்க சொன்னது என்ன? நீங்க தொட்டா போதும், நீங்க தொட்டா போதும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க தொடுவீங்கப்பா, என் பையனை தொடுங்க, 5 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆண்டவரே, இந்த வியாதியை தொடுங்கன்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் மும்முரமாக போகுது, தீவிரமாக போகுது, டாக்டர்ஸுக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது, என்ன மருத்துவம் சிகிச்சை அளிக்கிறதுனே தெரியல. பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் சொல்கிறேன், அவங்க ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க தொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் இயேசு அவனை தொடவில்லை, அவனை பிடிக்கிறார். இயேசு அவனை பிடிக்கிறார். பிரியமானவர்களே, தொட்டாலே பார்வை அடைகின்றது தான் அவங்களுடைய நம்பிக்கை. ஆனால் இப்போ பிடிச்சிட்டாரு, 5 விரல்களால் அப்படியே பிடிச்சிட்டாரு. கண்ணு திறக்கப்படலையே, கண்ணு திறக்கப்படலையே. அடுத்தது, இயேசுவே அவனை வெளியே நடந்து, இந்த கிராமத்தை விட்டு வெளியே வாப்பா, முதல்ல இந்த வில்லேஜை விட்டு வெளியே வான, அவனை வெளியே கூட்டிட்டு இயேசு வழி இயேசு நடத்துகிறார். இதுவரைக்கும் யார் யாரும் அவனை தூக்கிட்டு வந்துருக்கலாம், கரம் பிடித்து கொண்டு வந்துருக்கலாம், அது எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ இயேசுவே அவனை வழி நடத்திக்கிட்டு போறாரு. இயேசுவே வழி நடத்துகிறார். இயேசுவால வழி நடத்தப்படுறான். பட் கண்ணு தெரியல, கண்ணு தெரியல. அவர் தம்முடைய உமிழ்நீரை எடுத்து அவன் கண்களில் பூசுகிறார், கண்களில் உமிழ்கிறார், டைரக்டா உமிழ்கிறாரு. கண்ணு தெரியல. அவன் மேல கைகளை வைக்கிறாரு, கண்ணு தெரியல. அவனை பார்த்து கேட்கிறாரு, இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறேனப்பா, எதையாயிலும் எதை காண்கிறாய் என்ற கேள்வி அல்ல, எதையாயிலும் காண்கிறாயா, இவ்வளோ எஃபர்ட் எடுத்தன, எதையாயிலும் காண்கிறாயா கேட்டார். அவன் சொல்றான், காண்கிறேன்ப்பா, காண்கிறேன். நடந்து போகிற மனிதர்கள் என் கண்ணுக்கு ஒரு மரம் போல தெரிகிறார்கள். நடந்து போகிற மனுஷர்கள்லாம் என் கண்ணுக்கு மனுஷனா தெரியல, மனுஷன் மரம் போல தெரிகிறான். பிரியமானவர்களே, ரொம்ப நாளாக தொடுங்க தொடுங்க தொடுங்கன்னு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்கல்ல. ஆனால் இன்னைக்கு உங்கள் ஜெபத்தை ஆண்டவரே மாற்றி பிடிங்கப்பா, நீங்கள் பிடிங்க, நீங்கள் பிடிச்சா போதும். ஆமேன். ஃபாதர் பெர்க்மன்ஸ் அந்த காலத்தில் ஒரு பாட்டு பாடுவார், நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவன், எனக்கென்று ஒன்றும் இல்லை என்று அவர் பாடுவார். அப்போ இன்றைக்கு அற்புதங்களை எதிர்பார்க்கிற தேவ பிள்ளையே, நீர் தொட்டால் போதும் என்று சொல்லும்போது தொடலியோ, ஆண்டவரே நீங்க பிடிங்க. இயேசுவால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். இதுவரைக்கும் அப்பா நடத்திருக்கலாம், அம்மா நடத்திருக்கலாம், அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ
ஏது வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டு யாரும் நடத்திருக்கலாம் அந்த குருடரை. இப்போ இயேசு நடத்துகிறார். இயேசு நடத்துகிறார். இப்போ நீங்க கேளுங்க, ஆண்டவரே நீங்க நடத்துங்கப்பா. அவன் கண்களில் உமிழ்கிறார். ஆமேன். அந்த அவருடைய உமிழ் நீர்ல ஒரு வல்லம் இருக்கு. அவர் உமிழ்கிறார். அவன் மேல கையை வைக்கிறாரு. இவ்வளோ எஃபர்ட் எடுத்தாலும் அவன் சொல்றான், நடந்து போகிற மனுஷர்களை மரமா பார்க்காம மரமா பார்க்கிறேன்னு. இன்னும் என் கண்கள் திறக்கப்படலை. எத்தனையோ வருஷ கணக்கா செய்திகளும் கேட்குறோம், வருஷ கணக்கா பாட்டு படிக்கிற ஆலயங்களுக்கு போகிறோம். எங்கள் லைஃப்பில் ஒரு அற்புதமும் நடக்கலை, ஒரு அற்புதமும் நடக்கலை. அதற்கு மாறாக போராட்டத்தின் மேல் போராட்டம் தான் மிச்சம் என்று சொல்றீங்களா ஐயா? அவருடைய ஊழியக்காரனாகி நான் உங்களோடு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க மனம் தளராதீங்க. இயேசு உங்களை பிடித்திருக்கிறார். இயேசு உங்களை பிடித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கேட்கிறாரு, நீ மரத்தை தான் பார்க்குறியோ? மனுஷனுடைய கண்ணுக்கு மரம் போல தெரியுதோ? மரம் மனுஷர்கள் மனுஷனா பார்க்கலையா அப்படின்னு அவன் உள்ளபடி சொல்லிட்டான். ஆண்டவரை முன்ன விட இப்போ முன்ன பிளாங்காக இருக்கும், பிளாக் அவுட்டாக இருக்கும். இப்போ அப்படி இல்லை. இப்போ மரம் தெரியுது. மரம்னா நான் மனுஷன்னு புரிஞ்சுக்கிற முடியுது. இது போதும் அப்படி அவன் சொல்லலை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதனுடைய சீக்கிரட்டை அப்புறம் நான் சொல்கிறேன், ஏன் இயேசு வெளியே கொண்டு வந்தார்னு. 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 25ஆம் வசனம். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல், ஆமென், கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சுஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். மார்க்கு 8:25. பின்பு மறுபடியும் அவன் கண்களின் மேல் இயேசு கைகளை வைத்தார். மறுபடியும் சொல்றேன், மறுபடியும் இயேசு அவன் கண்களின் மேல் கைகளை வைத்தார். மறுபடியும் சொல்றேன், இயேசு கர்த்தருடைய பிள்ளைகளே அவன் கண்களின் மேல் கைகளை வைத்தார். இப்ப என்னை கவனிங்க, 2வது தொடுதல் அவனுக்கு தேவைப்பட்டது. ஏற்கனவே அவன் தொடப்பட்டவன் தான். இயேசு அவன் மேல கையை வச்சாரு. இயேசுவை பிடிச்சா, இயேசுவினால் நடத்தப்பட்டான். சரியா? இயேசுவினால் நடத்தப்பட்டான். இயேசு அவன் மேல கையை வச்சார். எதையால் காண்கிற எல்லாம் பண்ணார். ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. இன்றைக்கி எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், எத்தனையோ முறை போராடிட்டேன், உபவாசம் பண்ணி பார்த்துட்டேன். சரியா? எங்கெங்கேயோ ஓடி 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 பிரயாசம் பண்ணி பார்த்துட்டேன். என் பிள்ளைக்கு ஒரு நல்ல காலம் அமையவே மாட்டேங்குது, நான் பரிதபிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு 2வது தொடுதல் தேவை. உங்களுக்கு 2வது தொடுதல் தேவை. ஏற்கனவே 20 வருஷத்துக்கு முன்னால், 10 வருஷம், 5 வருஷத்துக்கு முன்னால் தொடப்பட்டவங்க நீங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு 2வது தொடுதல் தேவை. 25ஆம் வசனத்தை பார்க்கும்போது அவர் பின்பு மறுபடியும் அவன் மேல கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். மறுபடியும் என்ற வார்த்தையை இன்னொரு தமிழ்ல சொல்ற 2வது விசை. இப்போ ஏற்கனவே நீங்க ஆண்டவரால் தொடப்பட்ட விசுவாசிகளா இருந்தீங்கன்னா, இன்னொரு விசை என்னை தொடுங்கப்பா. நான் கடந்த காலத்தில் பின்வாங்கி போயிட்டேன், சோர்ந்து போயிட்டேன். ஜேஎம்எம்லே ப்ரேயர் மூமெண்ட்லலாம் இருக்கிறேன், ஆனால் ரொம்ப பின்வாங்கி போயிட்டேன். என்னால் மேற்கொள்ள முடியல. என்னுடைய மன அழுத்தத்தை, என் வீட்டு பிரச்சனையை, குடும்ப பிரச்சனையை, வீட்டு காரியங்களை, பண காரியங்களை, பலவிதமான காரியங்களை என்னால் மேற்கொள்ள முடியல. இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அன்றைக்கி 2வது முறை தொட்டீரே, 2வது முறை அவன் கண்களின் மேல் கர்த்தர் கையை வைத்தார். ஏன் கண்களின் மேல் கையை வைத்தார்? அவன் கண்ணில் தான் பிரச்சனை. அதனால் ஆண்டவர் அவன் கண்களின் மேல் கையை வைத்தார். அவனை பார்த்து சொன்னார் அந்த வசனத்தில், தேவனுடைய பிள்ளைகள், இப்பொழுது நீ ஏறிட்டு பார். அதான் விசுவாசத்தோடு பாரு. இப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது நீங்கள் விசுவாசத்தோட பரலோகத்தை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நிச்சயமா என் கண்கள் திறக்கப்படும், எனக்கு ஒரு வாழ்க்கை திறக்கப்படும், ஒரு ஆசீர்வாத கதவு திறக்கப்படும், எல்லா தரித்திரத்தின் கதவுகள் மூடப்படும், செழிப்பின் கதவுகள் திறக்கப்படும்
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி சொன்னபோது அவன் ஏறிட்டு பார்த்து அவன் சொஸ்தம் அடைந்து யாவரையும் எப்படி கண்டானா, தெளிவாய் கண்டான், தெளிவாய் கண்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த இங்கிலீஷில் போட்டிருக்கு பாருங்க, இங்கிலீஷ் பைபிளில் கர்த்தருடைய பிள்ளைகளை அழகான வசனங்களை இங்கிலீஷில் போட்டிருக்கு. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய பிள்ளை saw every man clearly. எல்லாரையும் அவன் தெளிவாய் பார்க்குறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு உங்கள் லைஃப்பில் தெளிவில்லாமல் இருக்கீங்களா? ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை, பைபிள் படித்தாலும் ஒர்க் அவுட் ஆகலை, விசுவாசத்தை இப்போ விசுவாசிக்கிறேன் ஆனாலும் ஒர்க் அவுட் ஆகலை, பாவத்திலேருந்து வெளியே வர முடியல, சமாதானமாக என்னால் இருக்க முடியல, மனம் அலபாயுது, மனம் ஒரு குரங்குன்னு சொன்னது மாதிரி தாவிக்கிட்டே கிடக்கு, என்னால் ஸ்டேபிளாக இருக்க முடியல. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் போராட்டம் தான். தயவு செய்து மனம் தளராதீங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இரண்டாவது விசை என்னை தொடும். எல்லார் கைகளை உயர்த்தி, இரண்டாவது விசை என்னை தொடும், இரண்டாவது விசை என்னை தொடும். அவனுக்கு கண்ணில் பிரச்சனை, அதனால கண்ணை தொட்டாரு. உங்க இருதயத்தில் பிரச்சனையா? இருதயம் படபட படபட நடிக்குதா? பல்பட்ரேஷனாக இருக்குதா? இருதயத்தை தொடும். லங்கில் அதாவது அதில் ஒரு போராட்டம் இருக்குதா? அந்த நுரையீரல்ல அல்லது கிட்னியில் ஸ்டோன் இருக்கா? அல்லது கிட்னி சரியாக வேலை செய்யலைன்னு சொன்னாங்களா? அல்லாவிட்டால் உங்களுடைய நுரையீரல் மட்டும் இல்லை, உங்களுடைய லிவரில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்களா? ஸ்ப்ளீனில் கணையத்தில் போராட்டம் இருக்குன்னு சொன்னாங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ரொமாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்கிறாங்களே, ரொமாட்டாய்டுன்னு சொல்கிறாங்களே, இந்த மூட்டு சம்பந்தமான பலவீனங்கள் சொல்கிறாங்களே, அதில் கஷ்டப்படுறீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளை, முதுகு எலும்பு நிறைய டூ வீலரில் போய் 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 பேக் பெயினில் கஷ்டப்படுறீங்களா? பைல்ஸில் கஷ்டப்படுறீங்களா? சோரியாசிஸ் என்று சொல்லப்படுகிற வியாதியில் கஷ்டப்படுறீங்களா? கர்த்தருடைய பிள்ளை, வெரிகோஸ் வெயினில் கஷ்டப்படுறீங்களா? அல்லது உங்களுடைய கழுத்து பகுதியில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, உங்களால் ஸ்டேபிளாக நடக்க முடியாமல் இன்பேலன்சிங்கில் கஷ்டப்படுறீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் கண்கள் பார்வை மங்குதா? எல்லா டயபெட்டிஸ், எல்லா ஹைப்பர் டென்ஷனை இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தில் கொடுப்போம். கர்த்தர் உங்களை சுகமாக்குவாராக. எல்லாரும் யார் யாருக்கு என்னென்ன வியாதிகள்லேருந்து சுகம் அடையணும்னு விரும்புகிறீங்களோ, உங்களுடைய வலது கரத்தை எடுத்து அந்த இடத்துல வைங்க. கழுத்து, எனக்கு வலது பக்கம் இடது பக்கம் திரும்ப முடியலன்னா கழுத்தில் அப்படி கையை வச்சுக்கோங்க. எனக்கு சரி வர காது கேட்க மாட்டேங்கு அப்படின்னா காதில் அப்படி கையை வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எப்போ பார்த்தாலும் ஒரு ஹெட்டேக்காக இருக்குது, தாங்க முடியாத தலைவலியாக இருக்குது, எனக்கு இரவில் தூக்கம் வர மாட்டேங்க. அநேகர் ஜெபம் பண்ணுறதை நான் ஃபீல் பண்ணுறேன். இரவில் நிறைய பேருக்கு நல்ல தூக்கம் கிடையாது. அதனால் சரீரத்தில் இருக்கிற எல்லா விதத்திலும் மாற்றம். ஆண்டவரே, ஜீரண உறுப்புகள் சரியாக வேலை செய்யல, அல்சரில் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய வியாதிகள் சுகம் அடைவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சுகம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. பொல்லாத பிசாசே, பொல்லாத வலு சர்ப்பத்தின் ஆவியே, பொல்லாத எரிச்சலின் ஆவியே, பொல்லாத கோப ஆவியே, குழப்பத்தின் ஆவியே, வறுமையின் ஆவியே, தருத்தரத்தின் ஆவியே, உம்முடைய பிள்ளைகளை விட்டு வெளியே போ. எந்தெந்த வியாதிகள் சரீரத்தை வாட்டி வதைக்கிறதோ அந்த வியாதிகளிலிருந்து பூரணமான சுகத்தை, பூரணமான கிருபைய உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விலா எலும்புல வந்த பலவீனங்களை கர்த்தர் சுகமாக்குகிறார். யாரோ ஒருவர் விலா எலும்புகள்ல பலவீனத்தோடு இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை சுகமாக்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பயம் பயம் பயம், ஐயோ எனக்கு பயமா இருக்குது, ஃபியர், அந்த பொல்லாத பயத்தின் ஆவிய என் ஆண்டவர் விடுதலையாக்கி பயத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறாரு. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் குணமாக்குகிறதற்காக சகல தரித்திரத்தை, சகல நோய்களை சிலுவையில் சுமந்தபடியினால பூரணமான சுகத்தை, பலத்தை கொடுக்கிறதற்காக கர்த்தாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே,
ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். ஒரு பெரிய ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. நல்ல எழும்பி நல்ல கையை உயர்த்தி நடந்து ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் என்று உங்கள் அறை வீட்டுக்குள்ளே நல்ல கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிருங்க. எல்லா பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கர்த்தர் நியமித்த ஓட்டத்தில் தொடர்ந்து நீங்க ஓட போறீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க பெற்ற அனுபவங்கள் இருக்குல்ல, எக்ஸ்பீரியன்ஸ், அதை உடனே வாட்ஸ்அப்பில் நீங்க இப்போ 7202506366 திரையில காண்கிற எண்களுக்கு உங்க பெயர், உங்க ஊரு, இன்றைக்கு நீ ஜெபம் பண்ணும்போது என் உள்ளத்துல இது நடந்தது, சரீரத்தில் ஒரு வல்லமை அல்ல ஒரு பிசாசு என்னை விட்டு வெளியே போச்சு, எனக்குள்ள ஒரு பெரிய விடுதலை அடைஞ்சது அப்படின்னு உடனே குயிக்கா நீங்க சாட்சிகள் எழுதலாம். நாங்க இதே போல ஈவினிங் சர்வீஸ்ல வாசிப்போம். கர்த்தருடைய ராஜ்யம் உலகமெங்கும் பரவும், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். சேர்ந்து பாடுவோமா? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி. Thank you Lord. சரீர வியாதிகளை சுகமாக்குமே இயேசுவின் நாமமே. சரீர வியாதிகளை குணமாக்குமே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே கிறிஸ்தேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். உங்களுடைய ஜெப குறிப்புகளை கூட அனுப்புங்க. எனக்கு இத்தனை வருஷமா இந்த போராட்டம் இருக்கு, பிசாசு போராட்டம் இருக்குது, இத்தனை வருஷமா இந்த ஒரே வேலையில பிரச்சனையா இருக்கிறேன், அல்லவிட்டால் சம்பள உயர்வே இல்லை, மாதம் கடன் தான், எது பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் ஜெப குறிப்பு உடனே அதே 72000250 அதுக்கு நீங்கள் ஜெப குறிப்புகளை அனுப்பலாம். கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஜெப குறிப்பு அனுப்புங்க. எந்த ஜெப குறிப்பானாலும் ஒன்னே ஒன்று சொல்லிட்டா, ராஜாக்களின் இருதயத்தையே நீர்க்கால்களை போல திருப்புகிறது தான் நம்ம ஆண்டவர். ராஜாவின் இருதயத்தை திருப்பிடுவான். உங்கள் பையன் எந்த ஏமாத்துறோம், உங்கள் மகா ஏமாத்துறோம், உங்கள் புருஷன் ஏமாத்துறோம், உங்கள் மனைவி ஏமாத்துறோம், உங்கள் வேலை ஸ்தலத்துக்கு பிரச்சனை ஏமாத்துறோம் இல்லையா? கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கு அற்புதத்தின் நாளை அனுபவிச்சிட்டீங்க. ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்துவாராக. சோத்திரமான உங்கள் வீட்டை நினச்சி, பிள்ளைகளை நினச்சி, அடுத்தது என்ன நினச்சி, ஆமாம் ஜேஎம்எம் குடும்பத்தை நினச்சி சரியாக விட்டுறக்கூடாது. ஸ்டீவு, ஷெரிலு, அப்புறம் நம்ம சாம் மோசஸ், ட்ரினிட்டா, பனாயா நினச்சி, அதுக்கப்புறம் நம்ம ஆகாஷ், மெல்வின்னு, மோசஸ்ஸு, அப்புறம் நம்ம காட்லின்னு, கேலப்பு, அப்புறம் ஜான்சி, அதுக்கப்புறம் மீடியா டீமில் இருக்கிற ஜெர்மி, சாமு, ஜோ, இவங்க எல்லாரையும் நினைச்சு ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்க. கர்த்தர் எல்லா தேவையை ஊழியத்தில் சந்திப்பார். கர்த்தர் எங்களை பாதுகாத்து கொள்வார். மட்டும் நடத்தினவர் தொடர்ந்து நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.